நம் கோபத்தை எந்த இடத்தில் காட்டக்கூடாது என்பதை பார்ப்போம். நம் குல தெய்வங்களோ அல்லது காவல் தெய்வங்களோ ஆயுதங்கள் ஏந்தி கோபமான, ஆக்ரோஷமான தோற்றத்துடன் இருக்கிறார்கள். அவர்களின் கோபத்தை நாம் தவறு என்று சொல்ல முடியாது. ஏனெனில் அவர்களது கோபம் மற்றவர்களுக்காக ஏற்படுகிறது. மற்றவர்கள் காயப்படக்கூடாது, மற்றவர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது, மற்றவர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் கோபப்படுகிறார்கள். கோபம் ஒரு காக்கும் கருவி என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மற்றவர்களை காக்க பயன்பட வேண்டுமே தவிர, நம்மை பாதுகாத்துக் கொள்ள மட்டும் அதை சுயநலமாக நாம் உபயோகப்படுத்துவது தவறானதாகும். நாம் கோபத்தை காட்டும் அதிகப்படியான இடம் நம்மை சார்ந்தவர்களிடமும், நம்மை விட தாழ்ந்தவர்கள் என்று நினைப்பவர்களிடமும், இவர் கோபப்பட்டால் நம்மை எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தவர்களிடமும் தான் நாம் நம் கோபத்தை மிக எளிமையாக காட்டிவிடுகிறோம். அவ்வாறான கோபத்தின் மூலம் நாம் கூற வருவதோ அல்லது அடையாளப்படுத்த நினைப்பதோ என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் அர்த்தமற்ற பதில்கள் மட்டுமே மிஞ்சும். ஏன் நம்மை சார்ந்தவர்களிடம் நாம் கோபம் கொள்ளக்கூடாது? நம்மை சார்ந்தவர்களிடம் நாம் காட்டும் கோபம் என்பது உண்மையில் நம் பலவீனத்தின் வெளிப்பாடு. இதற்கு முக்கியமான சில காரணங்கள் உள்ளன. அதில் முதன்மையானது அதிகார துஷ்பிரயோகம். இவர்கள் நம்மை விட்டு போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும், அவர்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்ற ஒருவித நுட்பமான அதிகாரமுமே நம்மை சார்ந்தவர்களிடம் கோபப்பட வைக்கிறது. இது அன்பினால் உருவான உறவை பயத்தினால் ஆன உறவாக மாற்றிவிடும். இதன் மூலம் நமக்கு மன்னிக்கும் குணம் குறையும். வெளியே தெரியாதவர்களிடம் நாம் காட்டும் நாகரிகத்தை நம் வீட்டில் உள்ளவர்களிடம் காட்டுவதில்லை. மேலும் கோபம் அதிகரிக்கும் ஒருவருக்கு புரிதல் என்பது குறைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் நாம் கோபப்படும்போது நம்மை சார்ந்தவர்கள் நம்மிடம் உண்மையைச் சொல்லவோ அல்லது தங்கள் குறைகளை பகிர்ந்து கொள்ளவோ அஞ்சுவார்கள். அந்நியர்கள் சொல்லும் 1000 சொற்களை விட நம் அன்புக்குரியவர் கோபத்தில் வீசும் ஒரு சொல் வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுவை ஏற்படுத்திவிடும். உறவுகளில் விரிசல் விழுவதற்கு பெரும் காரணமே இந்த அனாவசியமான கோபம்தான். எனக்கு இது கிடைக்கவில்லை, என்னை மதிக்கவில்லை என்ற எண்ணம் வரும்போது ஏற்படும் கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இது நம் அகங்காரத்தை வளர்க்குமே தவிர நம்மை மேம்படுத்தாது. கோபம் என்பது ஒரு தற்காலிகமான மனநோய் போன்றது. அந்த நிலையில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் பிற்காலத்தில் பெரும் வருத்தத்தையே தரும். எனவே ஒருவர் தெரியாமல் செய்யும் தவறுக்காக அவர் மேல் கோபப்படுவது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்குச் சமம் என்பதை நாம் உணர வேண்டும்.